Okay. Okay. Tamil, English, Maths, Science, Social Science. Okay. ஓகே சார். ஓ சார், நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா. Yes, of course. Okay. This is the order. We need to getting that. This is the one heading list. We can define that. Now, I will post that video in the YouTube. You can get it from there. Okay. சரிங்க சார். Okay. This is a subject. Okay. So you can do like that. இப்போ நம்ம இது வந்து ஷூட் பண்ணி பார்ப்போம். Okay, this subject, this is something, right? So basically this is வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் டைப்னு சொல்லுவாங்க. இந்த டைப்போட வேல்யூஸ் நம்ம மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யூஎல்ல வந்து டைப்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. டைப் இதுக்குள்ள நீங்க வந்து சர்க்கிள் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிளா வரும். ஓகேவா? டிஸ்க்னு வச்சீங்க அப்படின்னா டிஸ்கா வரும். இதான் டிஸ்க். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் திட் ஈச் எவ்ரி திங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து இந்த போட்டிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேலும் வந்து உள்ள வந்து சப்லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து உள்ள வந்து இதே மாதிரி சப்லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் வி ஹாவ் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தமிழ், ரைட்? Like Tamil one, you can do like that. Tamil first paper. This is called as nested list. Okay, nested list. Okay. Nested list. Yeah. Tamil second paper. The grammars like that, right? So இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நீங்க வந்து டிஃபால்ட்டா வந்து டிஸ்க் தான் அதோட டைப். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க என்ன வேணும் மாத்திக்கலாம். ஸ்கொயர் வாட் எவர். இது ஆட்ரிபியூட்ஸ். டைப்ங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இன்னொன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த தமிழுக்கு தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் வந்துருச்சு. நெஸ்டட் லிஸ்ட் வருது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் as the unordered list. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா the number is generating the sequential ABC ரோமன் லெட்டர்ல 1 2 3 நியூமெரிக்கல்ல 1 2 3 இப்படின்னு ஜென்ரேட் ஆகுறது ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே இது கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டா மாற்றுவோம். யூஎல் பதிலா ஓஎல் வருமா சார்? யூஎல் பதிலா ஓஎல் போகும். ஓஎல் வருங்களா? நம்ம வந்து order list. Okay, this is order list. Sir, H3 na heading tag தானே சார்? H னா? ஆமா, H3 னா heading tag, correct. பட் நம்ம ஹெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமே சார். இப்போ எப்படி நம்ம H3 னு போடலாம் கீழ? போடலாம், because I want to put the heading at the top of the list, right? நீங்க அவுட்புட் சொல்லுங்க. ஓகே, நம்ம அந்த ஹெட் டாக் க்ளோஸ் பண்ணிட்டோமே சார். அதுக்கு மேல இப்போ அந்த டைட்டில் டாக்குமெண்ட் டைட்டில் கீழ நம்ம ஹெட் டாக் க்ளோஸ் பண்ணிருக்கோமே சார். சோ ஆமா, லைன் நம்பர் சொல்லுங்க. லைன் நம்பர் வந்து 8ல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோமே சார். This is head tag. Okay, this is head. This is the H3 H1 H2. This is heading tag. Heading tag. Okay. This is heading. This is called head tag. So head tag வந்து நார்மலா வந்து HTML இருக்கிற one format structure. But இது வந்து heading H1 to H6 முடிக்கிறதுக்கு படிச்சா heading tag. Okay, heading tag. This is you can இப்போ வந்து நீங்க வந்து லிஸ்ட் என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் எவர் சேம் திங் சப்ஜெக்ட் கொடுக்கலாம். இல்ல அதர்வைஸ் யூ கேன் கண்ட்ரி நேம் கூட கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா. இப்போ எனக்கு ஹெட்டிங் டாக் பெருசாக்கணும்னா எந்த அட்ரிபியூட் சார் யூஸ் பண்ணனும்? சைஸ் இஸ் ஈக்குவல் டு H1 H2 H3 up to H6 முடிக்க நான் சொன்னல நேத்துக்கு. H1 அப்படினா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். H2 னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படினா. ஓகே சார். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா
India, USA, China, England. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஃபால்ட்டா நீங்க வந்து இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 1 2 3 தான் டிஃபால்ட். ஓகேவா? ஆஸ்திரேலியா, இந்தியா, யூஎஸ்ஏ, சைனா, இங்கிலாந்து வந்துருச்சா? இப்போ நீங்க வந்து இப்போ எனக்கு அந்த ஆஸ்திரேலியாக்குள்ளேயே எனக்கு சில சிட்டிஸ்ல ஆட் பண்ணனும்னா நான் திருப்பி ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் ஆர் அன்ஆர்டர் லிஸ்ட் வாட் எவர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஜெனரேட் பண்ணிக்கலாம். எப்படினா கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து டைப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வந்து ஏபிசில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏன்னு போட்டீங்க அப்படின்னா ஏபிசிடின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டைப் ஏ போட்டா ஏபிசிடி. இது மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு இன்னொரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். எனக்கு வந்து ரோமன் லெட்டர் வரணும். ரோமன் லெட்டர்ல வரணும் அப்படின்னா இப்போ ஆல் டைப் நான் 1 போட்டா 1 2 3 4 னு வரும். ஆமா, இல்ல 1 2 3 வந்து வேணும். 1 2 3 போட்டுக்கலாம். 1 ன்னு மாத்திரம் பாருங்க. 1 மாத்துங்க சார். 1 2 3 1 2 3 4 5. இப்போ வந்து 6 ன்னு மாத்துறீங்க அப்படின்னா 6 ல இருந்து சீக்வென்ஸ்ல ஆகும். இப்போ ஆல் டைப் ஸ்கொயர் போடுங்க சார். சரி, இது வந்து ஆர்டர் லிஸ்ட்ல ஸ்கொயர்ங்கிற எலிமெண்ட் கிடையாது. அன்ஆர்டர் லிஸ்ட்ல மட்டும் தான் ஸ்கொயர் டிஸ்க் இது. இதுல வந்து 1 2 3 இஸ் லைக் தட் 1 கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம், இல்ல ரோமன் லெட்டர் இப்படி கொடுக்கலாம், இல்ல ரோமன் லெட்டர் இப்படி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்க கொடுக்க முடியும் ஆர்டர் லிஸ்ட்ல. அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து வெறும் ஸ்கொயர் புல்லட் ஸ்கொயர் டிஸ்க் ஸ்கொயர் இல்லைன்னா டிஸ்க்னு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்கலாம். டிஸ்க் ஒன்று சர்க்கிள் ஒன்று சொன்னேன்ல, இது மாதிரி இது 3 வேல்யூஸ். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு இதுதான் ஆட்ரிபியூட். சர்க்கிள், ஸ்கொயர், டிஸ்க். இதுக்கு வந்து 1 2 1 இல்ல ரோமன் லெட்டர் பிளஸ் ஆர் நியூமெரிக் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல ஸ்மால் ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். ABCD ones. So this is called as order list. Okay, what? Okay, sir. Okay, next போலாமா? Next வந்து பாத்தீங்க அப்படின்னா I wanted to definition list னு ஒன்னு இருக்கு. Definition list, okay sir. So this is the definition list. The definition list we can DL. Okay, definition list. லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎல்னு சொல்லுவோம். டிஎல் ஓபன் பண்ணி டிஎல் க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் டேர்ம் அண்ட் டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு உள்ள பாஸ் பண்ணணும். டெஃபினிஷன் டேர்ம், ஓகே, டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து உள்ள எழுதுவோம். இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் லிஸ்ட். ஓகே, டெஃபினிஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎல் வந்து டிடில என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஓகே, டிடி என்ன சார்? டெஃபினிஷன் என்ன சார்? டிடி னா டெஃபினிஷன் டேர்ம். டெஃபினிஷன் டேர்ம், ஓகே சார். ஓகே, டிடி ன்னு கொடுத்த டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் a business language. ஓகே, நீங்க இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து you can do the multiple type of it. இது வந்து சயின்ஸ். இப்போ எனக்கு இங்கிலீஷோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறோம்னா கீழ டிடி ன்னு போடணும். அந்த மாதிரி ஆமா, டிடி ன்னு கொடுக்கணும். இப்போ இது சயின்ஸ் அப்படினா it is a no it is a it's a truth of the world. Whatever you can do, any கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க இப்படி கொடுத்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஓ, டெல்லி. ஓகேவா? this is English, it is a business language and it is இது மாதிரி வந்து this is called as a definition list. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்க இதுலயும் பாஸ் பண்ணிக்கலாம். டைப் வேணும்னா டைப் பாஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ டெஃபினிஷன் லிஸ்டோட டைப் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்டும் போடலாம், ஆர்டர் லிஸ்டோடதும் போடலாம். இல்ல எது வேணா போடலாம். மேபி டைப் இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஹியர். ஐ திங்க் டைப் இஸ் நாட் சப்போர்ட்டிங். ஓ டெஃபினிஷன் லிஸ்ட் டைப் சப்போர்ட் பண்ணாதுங்களா? டைப் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க போட்டு பாருங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங். ஓகே. இந்த டெஃபினிஷன்ங்கிறது இந்த அப்ரிவியேஷன்லாம் கொடுக்கும்ல. பிபிசினா பிபிசினா பிராட்காஸ்ட் சேனல் அது மாதிரி. ஸோ இது மாதிரி இதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம் டெஃபினிஷன் லிஸ்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்க. நெக்ஸ்ட் லிங்க்ஸ். ஓகேவா? இது கிளியர்ல உங்களுக்கு? கிளியர் சார். ஓகே. லிங்க்ஸ். ஸோ லிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we can use that anchor tag. ஓகே. ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க இதை. ஓகே. திஸ் இஸ் கால்டு we need இப்படி தான் ஓபன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணும் ஆங்கர் டேக். ஓகே. ஆங்கர் டேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா you need to do one of the main attribute is necessary, HREF, hyperlink reference. So hyperlink reference sir. Hyperlink reference, yeah. This is the எனக்கு ஒரு லிங்க் போஸ்ட் பண்ணனும்னா நான் இது யூஸ் பண்ணனுமா சார்? ஆமா, ஒரு லிங்க் போஸ்ட் பண்ணா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகே. நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ ஒரு யூடியூப் லிங்க் உள்ள போறதா இருந்தா இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல சார்? ஆமா கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைபர் லிங்க் ரெஃபரன்ஸ். சார் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஃபுல்லா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவீங்களா சார்? அனுப்பிச்சிரும். அப்படி ஓகே சார். ஓகே. நான் வாட்ஸ்அப்ல அனுப்ப நாளைல இருந்து நீங்க ரெக்கார்டிங் பண்ணீங்க உங்க சைடுல. ஓகேவா? நான் பண்ணிக்கிறேன் சார். பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா HERF எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்ல இவர www.google.com ஆகும். HREF ஓட பர்பஸ் என்ன சார்? एक्चुअली இப்போ HREF எதுக்கு சார் போறோம்? So this is called as routing to the web URL. இது வந்து one of the URL, right? google.com அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணோம்னா கூகுள் ஓபன் ஆகுதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெப் பிரவுசர்ல வந்து நான் ஒரு லிங்க் நான் வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணா எனக்கு அந்த ரூட்டுக்கு போகணும். அது மாதிரி. ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா google.com. ஓகே. அதாவது சார் இப்போ HREFனா நான் ஒரு லிங்க் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். HTML. ஆமா கரெக்ட். அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணோனீங்கன்னா இந்த google.com கிளிக் பண்ணோம்னா இந்த லொகேஷனுக்கு நேவிகேட் ஆயிரும். இங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த google.com வந்துருச்சா? google.com வந்துருச்சு சார். வந்துருச்சு. நான் இப்போ இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா google.com போகல. ஏன்னா ப்ராப்பரா அந்த ரவுட் ஆகல. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா URL க்கு இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்க வந்து யூடியூப் ஒரு ரவுட்டா வருது. இது மாதிரி எனக்கு வந்து நீங்க ஒரு வெப் ப்ரௌசர் பேஜ் ஜென்ரேட் பண்றீங்க ஜென்ரலா. எனக்கு வந்து ஒரு வெப் பேஜ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த லிங்க்ஸ் வந்து கிளிக் பண்ணா இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி தான் இந்த ஆங்கர் டேக்ல தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஓகே. இப்போ HREF லிங்க் போஸ்ட் பண்ணோம்னா எதுக்கு சார் திருப்பி google.comனு இருக்கு? இல்ல google.comங்கிறது ஜஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா இந்த URLக்கு ரவுட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூ கேன் டூ தட் whatever any other website, whatever website. இது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தானா? இல்ல சார், இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். கரெக்ட். யா. வந்து இப்போ டெக்ஸ்ட் கொடுக்காம கூட பிரச்சனை இல்லையா சார்? இப்போ டெக்ஸ்ட் கொடுக்காட்டி கூட ஒண்ணும் இல்லையா? கொடுக்கல எம்டியா வரும் உங்களுக்கு. டெக்ஸ்ட் கொடுக்கலனா எம்டியா வரும். அது கிளிக் பண்ணா போகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் இந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா இந்த URL நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த IRCTCன்னு கொடுக்குறேன். ஓகே. IRCTCனா ரயில்வே டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ஓகேங்களா? ஆமாங்க சார். இப்போ வந்து இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து ஓகே வந்து நான் ரெஃபரெஷ் பண்றேன். ரெஃபரெஷ் பண்ணும்போது google.com IRC வந்துருச்சு. இல்ல google.com IRCன்னு ஒரே லைன்ல வந்துருச்சு.
எனக்கு ஒரே இல்ல google.com எடுக்கணும் இல்ல yeah, சார்? 1 minute hold on the line. Hello. சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுண்ணா. ஹலோ. ஆமா, அந்த லேண்ட் பார்க்க சொன்னீங்க, லேண்ட் பார்க்க சொல்லியிருந்தீங்க, வர சொல்லியிருந்தீங்க. ஆமா, இன்னொரு half an hour வரேன், கிளாஸ்ல இருக்கேன், முடிச்சுட்டு வரேன். யா ஓகே. இப்போ இது பிரேக் பண்றது உங்களுக்கு தெரியும், பிரேக் டேக் ஓகேங்களா? பிரேக். ஓகே. அப்பதான் லிங்க் தனித்தனியா வரும். அப்புறம் வந்து இப்போ நீங்க இதை கிளிக் பண்றீங்க, ஒரு எல்ஆர்சி பேஜ் போயிடுச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஆங்கர் டேக். ஓகே. இப்போ நீங்க ஒன்று நோட் பண்ணீங்களா, எனக்கு வந்து இது கிளிக் பண்ண அந்த பேஜ்லயே ரவுட் ஆகுது. நான் ஒவ்வொரு டைம் நேவிகேட் பண்ற வேண்டியதா பிரச்சனையா இருக்கு. கரெக்டா? ஓகே, ஆமாங்க சார். ஸோ இது வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இது ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு, டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. டார்கெட் இஸ் ஈக்குவல் blank தானே சார்? blank. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ்ல ரூட் ஆயிடுச்சு. கரெக்டா? அடுத்த டேப்ல லோட் ஆயிடுச்சு. இது இம்பாக்ட் ஆகல உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து பாருங்க ஐஆர்சிடிசி. ஒன் செகண்ட் சார். ஓகே சார். இப்போ எனக்கு ரெண்டுலயுமே ஐஆர்சிடிசி போட்டேன். இப்போ எனக்கு வந்து அது சேம் பேஜ்ல தானே கிளிக் ஆச்சு எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அடுத்த பேஜ்ல இருக்காது, இதை கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ், நான் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ். ஸோ இட் இஸ் நாட் இம்பாக்டிங் அட் த சேம் ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம டார்கெட் blank யூஸ் பண்றோம். ஆமா, கரெக்ட், அப்சல்யூட்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் டேக் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டு ரவுட்டிங் டு த தேர்ட் பார்ட்டி URL. அட் த சேம் டைம் ஆங்கர் டேக் வித் ஐடி அட்ரிபியூட்ஸ் ஒரு டாபிக். ஸோ இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க ஒரு சேம் வெப் பேஜ் இருக்கு உங்களுக்கு, வந்து இப்போ ஒரு சேம் வெப் பேஜ், பேராகிராஃப் டேக் இஸ் லைக் தட், வாட் எவர் ஹெட்டிங் டேக் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்டிங்கு, H3 ஹெட்டிங்கு, சார் இப்போ நம்ம HTML ஃபெமிலியர் ஆயிட்டோம்னா CSS JavaScript கொஞ்சம் ஈஸியா போகுமா சார்? yes of course. Okay, it's a paragraph, multiple paragraph. Each sentence. Okay, you can a number of practices. Okay, it's enough more than one page. Okay, this is enough, I think. Okay, we divide the 4 paragraph in the one body section. Okay, இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 paragraph வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா,
இதுல நான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே சார். ஓகே. இதுல வந்து எப்படி ஹைபர் லிங்க்ஸ் இந்த ஆங்கர் டேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? என்ன HREFன்னு போடுறீங்க. ஓகே, HREFன்னு போட்டுக்கலாம். ஓகே, செனப் HREF ஈக்குவல் டு நீங்க நீங்க வந்து ஏதோ ஒரு இது கொடுத்துக்கலாம். வாட் எவர்ஸ்னா உங்களுக்கு இது மாதிரி ஐடி ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதுக்கு மாதிரி இது மாதிரி எந்த ஆட்ரிபியூட் வேணா செட் பண்ணிக்கலாம். ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட், ஒவ்வொரு டேக்கும் ஒரு ஐடி ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு டிஃபால்ட்டா. ஓகே சார். ஐடி ஆட்ரிபியூட்ஸ் யூனிக் ஃபார் எவ்ரி எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, $ID கொடுக்கணும். $1 கொடுக்கணும். ஓகேவா? $1 மீன்ஸ் $1. ஓகே, this is for the navigate the particular paragraph. Navigate the particular paragraph. #1 ஏன் சார் கொடுக்குறோம்? 1 2 3 attributes இருக்கு. I wanted to access this particular paragraph அப்படின்னா you need to how to access that variable னா this is ax1 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து இது கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் இங்க ரவுட் ஆயிரும். அந்த paragraphs need to have அந்த இது வரணும். அந்த கெட்டிங் ரவுட் ஆகும். கரெக்ட். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு புரியும், டிஃபரன்ஸ் புரியும். இப்போ வந்து நான் நேவிகேட் தி பேராகிராஃப் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, அதாவது உங்க பேராகிராஃப் எல்லாமே வந்து ஒரே பேஜ்ல இருக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே சார். எப்படின்னா நம்ம இன்னும் பேராகிராஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். வந்துருச்சா ரூட்டு? இங்க பாருங்க, நான் இது கிளிக் பண்றேன்ல, கிளிக் பண்ணும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி வந்து 1 பாயிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க ரவுட் ஆகணும். டிஃபால்ட்டா எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. ஓகே, நேவிகேட் தி பர்టిక్యులர் பேராகிராஃப்னா மேல போய்டும். மேல போய் 1ல போய் மேல போய் 1 நிக்கும். எனக்கு வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்ப காமிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? அது பிஜி கலரா சார்? பிஜி கலர். இது ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ ரவுட் பண்றீங்க, நீங்க வரீங்க, பிஜி கலர் ஒன்று
அந்த பேராகிராஃப் இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் ப்ளூ கலர்ல காட்டும். ஆமா கரெக்ட். ஏன்னா இது ஆட்ரிபியூட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர். பிஜி கலரா இல்ல பேக்ரவுண்ட் ஸ்லாஷ் கலர் தான்? பேக்ரவுண்ட் தான் வரும். பிஜி கலர். ஆமா பிஜி கலர். ஓகே ஃபைன். பிஜி கலர். ஓகே பிஜி கலர். ஓகே. சப்போர்ட் ஆகல பிஜி கலர். நாட் சேஞ்சிங் கரெக்டா? சப்போர்ட் ஆக மாட்டேங்குது சார். பிஜி கலர் தான் இருக்கு. Okay, it's not supporting, but you should support. Okay, the BG color red ன்னு பார்க்கும்போது பர்టిక్యులர் பேராகிராஃப் இருக்கு. உங்களுக்கு என்னன்னா அல்டிமேட் வந்து இந்த ஆங்கர் டேக் வந்து இந்த ஐடி அட்ரிபியூட் மூலமா you should navigate over there இந்த பேராகிராஃப். ஒரு லென்த் ஆஃப் தி பேராகிராஃபா இருந்துச்சு, லென்த் ஆஃப் தி ஒரு பேஜஸா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நீங்க டாப் டு பாட்டம் நேவிகேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆங்கர் டேக் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். Okay, the anchor tag will be supporting two things. So one thing should be supporting to it is routing to the third party URL. Routing to third party links. இன்னொன்னு வந்து பேராகிராஃப்க்கு நேவிகேட் பண்றது. Paragraph navigate ID based on the ID attribute we can navigate. And otherwise ஐடிக்கு வந்து நம்ம எப்பவுமே #1 #2 அந்த மாதிரி கொடுக்கறோம்ல சார்? Yeah, correct. Absolutely. Yes. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாப்போம். நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஓகே இல்ல உங்களுக்கு? இந்த ஓகே சார். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இமேஜ் கான்செப்ட். ஓகே, இமேஜ்னு ஒரு டேக். அது IMG SRC தான சார் வரும்? IMG. Yes, SRC வரும். கரெக்ட். SRC சோர்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த இமேஜ் டெஸ்க்டாப் சேவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் IMG SRC அந்த ஃபைல் அப்படியே டிராக் பண்ணிரணும்ல சார்? கரெக்ட், அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த டாக்ஸ் கொடுக்குறீங்களா? PNG ஓகே. ஆல்ட் என்ன சார்? ஆல்ட் இதுனா சொல்றேன் உங்களுக்கு, அது யூசேஜ் சொல்றேன். இப்போ இந்த HTML5 PNG இருக்கா? இப்போ இமேஜ் இப்போ JPG ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணுமா சார்? அக்செப்ட் பண்ணும். ஓகே, அந்த இது வந்துச்சுங்களா பேஜஸ்? இப்போ எனக்கு வந்து இது ப்ராப்பரான பேஜஸ் இல்ல, எனக்கு வந்து அன்வான்டட் அன்பவுண்டட் ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க சார். இப்போ சப்போஸ் சார் இப்போ எனக்கு கூகுள் இமேஜஸ் போய் அங்கிருந்து எனக்கு இது இதுல போடணும், நானு எப்படி சார் நான் இன்சர்ட் பண்றது? கூகுள் இமேஜஸ்னா you can download and store into your local, then you can find out. Otherwise you can do the direct URL. URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஆல்டர் கேட்டீங்கன்னா இந்த ஆல்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா will be returning to that this message. இப்போ HTML-க்கு L ரிமூவ் பண்ணிட்டேன், htm.png ஒரு ஃபைல் இல்ல, சோ அதனால எனக்கு ஆல்டர்னேட் மெசேஜ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? இப்ப நீங்க இதே மாதிரி இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், இது நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நீங்க என்ன அப்படின்னா என்னென்ன வச்சுக்கலாம்னா வித் 100 இருக்கு. இந்த மாதிரி ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஹைட்டுக்கு 100 கொடுத்துக்கலாம். இமேஜோட டைமென்ஷன்ஸ் கொடுக்க. ஆமா ஆமா, டைமென்ஷன் கரெக்ட். Then also you can set it v space, vertical space and horizontal space set பண்ணிக்கலாம். Okay, vertical and horizontals. Okay, then also you can set the border also. Border command தெரியல. Okay, இது மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் ஆட்ரிபியூட் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்துச்சுல? ஆமாங்க சார். ஹைட் 10 பார்டர் வந்துருச்சு. இப்போ எனக்கு இது ஒரு நீங்க ஃபிகரா ஒரு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபிகர் டேக் குள்ள நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஃபிகர் கொடுத்துட்டு இது கேப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி நீங்க கேப்ஷன் கொடுக்கலாம். ஃபிகர்னு ஒரு டேக் இருக்கு, அதுக்குள்ள நீங்க இமேஜ் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் கேப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. captions. So this is HTML logo. Caption. footer கூட செட் பண்ணிக்கலாம். header footer னு சொல்றாங்கல. ஆமாங்க சார். This is HTML footer. This is HTML logo. Footer. HTML header. This is HTML header. ஓகே, இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTML ஃபுட்டர் கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னொரு டயகிராம்க்கு நீங்க என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டயகிராம் கீழே கொண்டு வந்துக்கலாம், டயகிராம் மேல கொண்டு வந்துக்கலாம். சில புக்ஸ் எல்லாம் பாப்பீங்களா, இந்த டயகிராமுக்கு மேல சில வேர்ட்ஸ் கீழ ஃபிகர் 2.4 ஃபிகர் 2.5 அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அது மாதிரி தான் இது. ஓகேங்களா? திஸ் கான்செப்ட் இஸ் கிளியருங்களா? நெக்ஸ்ட் போலாமா சார்? ஒரே நிமிஷம், அந்த கோடிங் காமிங் சார், அந்த HTML ப்ரோக்ராம் காமிங் சார். ஃபிகர், ஃபிக் கேப்ஷன், ஹெடர், கீழ ஃபிக் கேப்ஷன். திஸ் இஸ் ஃபூட்டர். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இமேஜ் டேக்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா we have the multiple க்ளோஸ் ஆகும். இதுல மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. மெயினா வந்து சோர்ஸ், ஆல்ட். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு லோகோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கூகுள் இமேஜ்க்கே போய் HTML லோகோன்னு போடுங்க சார். இப்போ இது வந்து டெஸ்க்டாப்க்கு சேவ் பண்ணிக்கலாம்ல சார்? இது சேவ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ எனக்கு வந்து லோகோ இங்க இருக்கு, செப்பரேட் பேஜஸ் இல்ல, செப்பரேட்டா இதுதான். இந்த பேஜஸ் நம்ம இத காப்பி பண்ணுவோம், ரவுட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஒன்லி லோக்கல் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இந்த சோர்ஸ்ங்கிறது வந்து ஒன்லி நீ இந்த இமேஜ் வந்து லோக்கல்ல போட்டுட்டு சப்போஸ் சப்போர்ட் ஆகாத பட்சத்துல இந்த திஸ் இஸ் HTML லோகோன்னு வந்துரும். ஆல்டர். ஆமா ஆமா ஆமா, ஆல்டர் வந்துரும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அதுக்கு ஆங்கர் டேக் தான் நீ யூஸ் பண்ணணும், தேர்ட் பார்ட்டி URL. ஓகே சார். நோ சப்போர்ட்டிங். ஓகே ஓகே, லோக்கல்ல நீங்க அந்த இமேஜ் காப்பி பண்ணி போட்டு அங்க இருந்து நீங்க ரூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து டேபிள்ஸ். ஓகே, இந்த டேபிள்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த டேபிள்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா டேபிள்னு ஒரு டேக் இருக்கும். இந்த டேபிள்னு ஒரு டேக் ஸ்டார்ட் ஆயிட்டு க்ளோஸ் டேபிள்ல முடியும். அதுக்குள்ள டேபிள் ரோஸ்னு ஒன்று இருக்கும்,
ஓகேவா? இந்த டேபிள் ரோஸ்க்குள்ள டேபிள் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ். ஓகே. டேபிள் செல்ஸ். This is table row. This is a table data. I mean table cell. Okay. ஓகே சார். ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் இதுலயே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டேபிள்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணீங்க. டேபிளுக்குள்ள வந்து டேபிள் ரோஸ் இருக்கணும். கரெக்டா? ஆமாங்க சார். டேபிள் ரோல வந்து டேபிள் டேட்டாஸ் ஒன் பை ஒன்னா எத்தனை காலம்ஸ் இருக்குது. ஐ திங்க் டேபிள் ரோ மீன்ஸ் ரோஸ், திஸ் இஸ் அ காலம்ஸ். டேபிள் ரோல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், மார்க்ஸ், டிடினா நம்ம காலம்ஸ் என்டர் பண்றோமா சார்? ஆமா கரெக்ட். இந்த ஒரு ரோக்குள்ள 3 காலம் இருக்கு. நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ரோல நான் என்ன வரணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் போகணும். நம்ம இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நேம் வந்து ஏபிசி. ஓகே, சப்ஜெக்ட் வந்து தமிழ், மார்க்ஸ் வந்து 90. ஓகே, நேம் ஏபிசி, சேம் ஏபிசி, சப்ஜெக்ட் இங்கிலீஷ், மார்க்ஸ் வந்து 95. ஓகே சார். தென் ஏபிசி சேம் பர்சன், மேத்ஸ் 100. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரெஃபர்ஸ் பண்ற மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்க. திஸ் இஸ் அ டேபிள் ரோ. வி ஹவ் த 3 rows and each rows have the 3 columns. Each rows have 3 columns. ஓகேவா? நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ், திஸ் இஸ் கால்ட் as a table. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த பார்டர், எனக்கு இந்த பார்டர் வரல. rows. டோட்டல் ரோஸ் 3 rows. ஓகேவா? டோட்டல் ரோஸ் வந்து 4 rows. 1 2 3 4, ரைட்? யா. நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ், ஏபிசி ஏபிசி and ஏபிசி ஏபிசி 4 rows overall. 4 rows and 3 columns. நேம், சப்ஜெக்ட்ங்கிறது மார்க்ஸ்ங்கிறது காலம். தென் ஆல்சோ திஸ் இஸ் another 3 column, this is another 3 column, this is another 3 column. எனக்கு வந்து நேம், சப்ஜெக்ட் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு வந்து நீங்க வந்து இங்க டி ஹெட்னு ஒரு டேக் இருக்கு. டி ஹெச்னு மாத்திங்க. ஓகே சார். வந்து இது வந்து டேபிள் ஹெட்டரா சார்? டிஹெச். ஆமா கரெக்ட். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கெட்டிங்கா வந்துருச்சுல. கெட்டிங்கா வந்துருச்சு. எனக்கு வந்து பார்டர் அமையணும் அப்படின்னா பார்டர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு டபுள் கோட்ல தான் கொடுக்கணும். பார்டர் செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே சார். Okay, then also we need to do some background color also. Okay, background color நான் கொடுக்கணும் அப்படின்னா BG color, whatever color, pink கொடுத்துக்கிறேன். Okay, pink color background set ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்க கேப்ஷன் கொடுக்கணும். ஏதோ கேப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கேப்ஷன் கொடுக்கணும். அந்த டேபிளோட நேம் கேப்ஷன். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி கேப்ஷன் கொடுக்கலாம் இதுக்கு.
அண்டர்ஸ்டுட்? ஓகே சார். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்கு இந்த ஏபிசின்னு எல்லாமே சேமா தானே இருக்கு. எனக்கு இப்போ வந்து எக்ஸல் வந்து மெர்ஜிங் பண்ணுவோம் எல்லாத்தையும். இது எல்லாமே சேம் தானே, எதுக்கு நான் ரிப்பீட்டட் பண்ணணும்? எல்லாத்துக்குமே சேர்த்து மெர்ஜிங் பண்ணணும். அந்த கான்செப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் அ கான்செப்ட் ஃபார் தட் இஸ் அ ரோ ஸ்பேன் சொல்லுவாங்க. ஓகேவா? ரோ ஸ்பேன், தட் இஸ் அ கான்செப்ட் இஸ் த ரோ ஸ்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஸ்பேனுங்கிற ஒரு ஆட்ரிபியூஷன் ஆட் பண்ணுறீங்க. மொத்தம் எத்தனை ரோஸுக்கு இது மெர்ஜ் பண்ணணும்? 3ன்னு கொடுத்துடணும். இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம், நீங்கள் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிங்கிறது காமன் வந்துருச்சு. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரோ ஸ்பேன். இது மாதிரி எனக்கு காலம் நேம் சேமா இருக்கு, மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்ற மாதிரி எனக்கு வந்து மார்க்ஸ் ஒரு காலம் இருக்கு. மார்க்ஸ் ஒரு காலம், அடிஷனல் மார்க்ஸ் வச்சுங்களேன். மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுல இருந்த ரோஸ் காலம்ஸ் ஃபில் பண்ணல. இந்த மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 ரெண்டையுமே எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணும். ஓகே சார். இங்க பாத்தீங்கன்னா கால் ஸ்பேன் கொடுத்துருங்க. கால் ஸ்பேன் 2ன்னு கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து எல்லாம் ஒண்ணுல வந்துடும். இந்த மார்க்ஸ் இது வந்து ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ கால் ஸ்பேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓகே ஃபைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கால் இது மாதிரி எனக்கு வந்து இந்த காலத்துக்கு ஃபுல்லா எனக்கு ஒரு காலர் மாற்றணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் காலம் இல்லைன்னா ரோ வைஸ் காலர் மாற்றணும் அப்படின்னா கால்னு ஒரு தனி ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸ் இருக்குல்ல, அந்த டேபிள் ரோஸ் ஃபுல்லா நீங்க மாற்றணும். ஸ்கோப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? ஸ்கோப் ஈக்குவல் டு ஸ்கோப்புங்களா? காலம்னு இருக்கு. ஓகே, ஸ்கோப் ஈக்குவல் டு கால் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த இப்போ நீங்க வந்து இந்த கால் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதுக்குள்ள அந்த பர்டிகுலர் காலம்ஸ் வந்து பிஜி கலர் மாற்றுறது. பிஜி கலர் ஈக்குவல் டு ஆரஞ்ச் லைக் தட் வாட் எவர். இது மாதிரி இடம் இந்த ஸ்கோப் வந்து இந்த இடத்துல கால் ஆகும். கால் ஆகிட்டு இந்த ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆயிரும் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே.
ஓகேவா? இந்த கால் குரூப் இருக்குல்ல, இப்ப இந்த காலம்ஸ்குள்ள நான் போடுறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து இந்த கால் குரூப்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்க கால் பண்ணும்போது, இந்த கால் குரூப் டேபிள்குள்ள வரணும். இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலம்ஸ் கால் ஆயிட்டு இந்த ஃபுல்லா ஆரஞ்சு அப்ளை ஆயிரும். இது மாதிரி நீங்க காலம் குரூப், ரோ குரூப் பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டேபிள். ஓகேங்களா? இந்த டேபிள்ங்கிறது வந்து இந்த மாதிரி நீங்க டைனமிக்கா இது மாதிரி மல்டிபிள் டேபிள் டிசைன் பண்ணலாம். சென்டர், அலைன்மென்ட் எஸ் சார். அண்ட் நீங்க வந்து செல் பேடிங் கொடுக்கறது, செல் ஸ்பேசிங்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, செல் பேடிங் இந்த செல் ஸ்பேசிங் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து டேபிள்ல 100 ஆட்ரிபியூட் இருக்கு. செல் ஸ்பேசிங் செல் ஸ்பேஸ். செல் ஸ்பேசிங் 10 கொடுத்தேன் அப்படின்னா, ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு செல்லுக்கு இருக்கு பாத்தீங்க உள்ள, இந்த உண்டான ஸ்பேஸ் தான் செல் ஸ்பேசிங், செல் ஸ்பேசிங். ஓகே சார். ஓகேங்களா? இல்ல இங்க வந்து இல்ல செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு காலம் இருக்குல்ல, ஒவ்வொரு காலம் அதுக்குள்ள இருக்கிற சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன் பாருங்க. உங்களுக்கே தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். 25 கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓ இந்த ஓகே. செல் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. காலம் டு காலம் ஸ்பேஸ் ஆகும். ஆமா ஆமா கரெக்ட். பாருங்க. at the same time row குள்ளேயும் ஸ்பேஸ் ஆகுது, காலம் வழிக்குள்ளேயும் ஸ்பேஸ் ஆகுது. ஆமா கரெக்ட். இப்போ செல் பேடிங் கொடுத்து பாருங்க. செல் பேடிங் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து வெளியே இந்த செல்லுக்குள்ள ஸ்பேஸ் உங்களுக்கு தான் இந்த செல் பேட். ஒவ்வொரு இதுக்கும் ஃபுல்லா செல் பேட் ஆகும். ஓகே சார். ஓகே. இந்த பர்டிகுலர் காலத்துக்கு இருக்குல்ல, அதுக்கு செல் ஸ்பேசிங்னா என்டையரா இதாகும். செல் பேடிங்னா இது மாதிரி இதாகும். ஓகேங்களா? அது மட்டும் செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் கான்செப்ட் யூ கேன் பாஸ் இன் த டேபிள் ஆட்ரிபியூட். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன கிளாஸ்ல பார்த்துருக்கோம், ஐ திங்க் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். லிஸ்ட் பார்த்துருக்கோம். லிஸ்ட்ல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். லிங்க்ஸ்ல வந்து ஏக்கர் டேக்ல வந்து யூஸ் பண்றது எப்படி, ஐடி ஆட்ரிபியூட்ஸோட பிளஸ் ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ், தேர்ட் பார்ட்டி லிங்க் எப்படி ரவுட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு இமேஜ் யூஆர்எல் பார்த்துருக்கோம். இமேஜ் யூஆர்எல் லோக்கல் இருந்து எப்படி இமேஜஸ் ஆல்டர் வந்து பார்த்துருக்கோம். ஆமா ஆல்டர் பண்றது. அப்புறம் டேபிள்ஸ்ல இருந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அசைன்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துருங்க. வொர்க் அவுட் பண்றேன் சார். இது ஓகே. ஒன் ஆஃப் த அசைன்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அனுப்புறேன். இருங்க, இது அனுப்பிச்சிடுறேன். ஓகே, நான் அசைன்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஸ்கிரீன்ஷாட். சொல்லி நான் பிராக்டிஸ் பண்றேன் சார். ஓகே. இது மாதிரி எனக்கு ஒரு வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? லிஸ்ட் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி கொண்டு வர இது ஒரு அசைன்மெண்ட் பிளஸ் இது ஒரு அசைன்மெண்ட். ஓகேங்களா? இது ஒரு செகண்ட் அசைன்மெண்ட். அந்த லிஸ்ட் அசைன்மெண்ட் பண்ண இது நான் அனுப்பிச்சிடுறேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? சார் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ HTML இன்னும் எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு, முடிய போகுதா? HTML இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. இன்னும் ஒரு நாளையோட முடிஞ்சிருமா சார் HTML? ஆமா, நாளைக்கு கிளாஸ் இருக்குமான்னு தெரியல, நான் சொல்றேன். இன்னொரு கிளாஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். ஓகேங்களா? டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டேபிள்ஸ் டிசைன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார். பேராகிராஃப்ஸ் வந்து பேராகிராஃப் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் பண்ணி எனக்கு செகண்ட் டைப் பண்ண போர்னு டைப் பண்ண போர்ன் லிங்க் வந்து போர்னு கிளிக் பண்ண இங்க போகணும். இந்த மாதிரி 5 ஹைப்பர் லிங்க் போட்டுட்டு 5 ஹைப்பர் லிங்க்ல 1 2 3 4 லிங்க் 1ன்னு கிளிக் பண்ணா எனக்கு பிராக்டிஸ் இந்த ரூட் ஆகணும். 2 எல்லாம் பிராக்டிஸ் பண்றேன் சார். எல்லாமே எனக்கு பிராக்டிஸ் பண்ணி டாக்குமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க. ஐ நீட் டு வெரிஃபை வித் யூ. ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் யூ நீட் டு போஸ்ட் இட் அண்ட் வித் தி கோட் along with the code also. ஏன்னா அப்பதான் வந்து you have to train yourself. otherwise somebody வந்து சொல்லுவாங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. You have to practice. I will send the assignment, you can do complete. Okay sir. Okay bye. Thank you. Bye. Thank you sir. Thank you. Tomorrow meet பண்ணுங்க சார். நாளைக்கா சார்? ஹலோ சார், tomorrow day after சார் next class. நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் மெயில்ல பிக் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார். Thank you sir. Thank you.